வணக்கம், வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு நுண்ணங்கி எதிர் புரதங்களை பற்றி பார்க்க போகிறோம். பேர்லேயே என்னது, இது ஒரு வகையான புரதங்கள். எங்கே மெயினாக இருக்க போகுதுன்னா குருதி எங்களோட பிளட்டில் இருக்க போகுது. அதை மாதிரி இளையப்பாய்கள் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ்லையும் இருக்க போகுது. இங்கே மெயினாக 2 வகை பார்க்க போகிறோம். ஒன்று இன்டர்ஃபெரோன்கள், அடுத்தது நிரப்புகின்ற புரதங்கள். அப்போ இதை என்ன செய்ய போகுதுண்டா, நுண்ணங்கிகள பெருக்கத்தை நிப்பாட்ட போகுது, இனப்பெருக்கத்தை தடை செய்ய போகுது. எப்படின்னு நாங்கள் உதாரணத்துக்களால் பார்ப்போம். இப்போ முதலாவது என்னத்தை பற்றி பார்ப்போம்னு சொன்னால், எங்களோட இன்டர்ஃபெரோன்களை பற்றி பார்ப்போம். எங்களோட இன்டர்ஃபெரோன்கள் யாரால் உற்பத்தி செய்யப்படும் என்று சொன்னால், வைரஸால் பாதிக்கப்பட்ட கலத்தால் இன்டர்ஃபெரோன்கள் உற்பத்தி செய்யப்படும். சரியா? என்னது, அந்த வைரஸால் காட்டப்பட்டிருக்க மாதிரி அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட கலத்தின் கரு தான் என்ன செய்ய உற்பத்தி செய்கிற ஒரு புரதம் தான் என்னது எங்கன்னா இன்டர்ஃபெரோன்கள். இன்டர்ஃபெரோன்கள் என்ன செய்யும்னா கல தன்னழிவை தூண்டும். அதால் என்ன செய்யும், வைரஸால் பாதிக்கப்பட்ட கலங்கள் அழியும். வைரஸ் பெருக்கத்துக்கு என்ன தேவை என்று சொன்னால், எங்களோட மனித கரு தேவை. இப்போ கலத்தன்னளவி நடக்க போகிறபடியாக எங்களோட வைரஸின் பெருக்கம் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் கட்டுப்படுத்தப்படும். அடுத்த விஷயம் பார்ப்போம், என்ன செய்யுமெண்டா பாதிக்கப்படாத கலத்துக்கு போய் இப்படி என்னது வைரஸ் பெருக்கம் இருக்குது, அப்போ அதை நிப்பாட்டுங்கோ என்று சொல்லி என்ன செய்யும்னு சொன்னால், பாதிக்கப்படாத கலங்களை நுண்ணங்கி எதிர் புரதங்களை உற்பத்தி செய்ய தூண்டும். வைரஸ் பெருக்கத்திலேருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து வச்சுருங்கன்னு சொல்லி அதுக்காக நுண்ணங்கி எதிர் புரதங்களை உற்பத்தி செய்யும். ஆனபடியாக இப்போ பாதிக்கப்படாத கலங்கள் எஃபெக்ட் ஆகாது. இதாலையும் என்ன செய்யும், வைரஸின் பெருக்கம் தடை செய்யப்படும். அடுத்தது என்ன செய்யும்னு சொன்னால், இன்டர்ஃபெரோன்கள் தின்குழிய செயற்பாட்டை தூண்டும். அப்போ தின்குழிய செயற்பாட்டை தூண்டினா என்ன செய்யும், பாதிக்கப்பட்ட கலங்களை என்ன செய்யும், தின்குழிய செயற்பாட்டின் மூலம் அழிக்கும். ஓகே, அடுத்த விஷயம் யாருன்னு சொன்னால், எங்களோட நிரப்புகின்ற புரதங்கள். இந்த நிரப்புகின்ற புரதங்கள் கிட்டமுட்ட எப்படி இருக்குமெண்டா, அவங்களோட செயலற்ற வடிவத்தில் நுண்ணங்கியது புரதங்களாக என்ன செஞ்சு கொண்டு இருக்குமென்னு சொன்னால், எங்களோட திரவ விளையத்திலையும் எங்களோட முதலுரிமின் செவிலையும் காணப்படும். அப்போ பிளட்டில் என்ன செஞ்சோன்னு இருக்கும்னா சர்க்குலேட் ஆகிக்கொண்டு இருக்கும் ஒரு என்னது செயலற்ற வடிவத்தில். அது ஒரு நுண்ணங்கிய காணுமாக இருந்தால் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த நுண்ணங்கியில் இருக்கிற அந்த திரவ பதார்த்தங்கள் என்ன செய்யுமெண்டா அந்த செயலற்ற வடிவத்தை உயிர்ப்பான வடிவமாக மாற்றிவிடும். அப்போ அதால் என்ன செய்யுமெண்டா, அந்த நிரப்புகின்ற புரதங்கள் என்ன செய்யுமெண்டா உயிர்ப்பூட்டப்பட்டு சில ரசாயன தாக்கங்களுக்கு உட்படுத்தி என்னது எங்களோட இன்வேடிங் செல்ஸ், அதாவது எங்களோட உள்ளவார அந்த பாதிப்படைக்கிற கலங்களை என்ன செய்யும்னு சொன்னால் அழிக்கும். அடுத்தது என்ன செய்யும்னா தின்குழிய செயற்பாட்டையும் அலட்சிதர தூண்டற்பரையும் உருவாக்க போகுது. இதில் அலட்சிதர தூண்டற்பரண்டா என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.